أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பலமுறை நம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும், பாவங்களில் விழுவோம், மனது உடைந்து போகும். அப்போது நம்முள் ஒரு கேள்வி வரும், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்? என்னை மட்டும் ஏன் அல்லாஹ் இவ்வளவு சோதிக்கிறான்? அல்லாஹ் உண்மையிலேயே என்னை நினைவில் வைத்திருக்கிறான்? அல்லாஹ் என்னை இன்னும் நேசிக்கிறானா என்று. ஆம், அல்லாஹ்வின் அன்பு அளவற்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் கருணை தாயின் கருணையை விட 70 மடங்கு அதிகம். ஒரு தாய் தன் பிள்ளையை எவ்வளவு நேசிக்கிறாளோ அதைவிட அதிகம் அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றான். நம் பாவம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அல்லாஹ்வின் மன்னிப்பு அதைவிட பெரியது. என் அடியார்களே, நீங்கள் பாவங்களை செய்துவிட்டாலும் அல்லாஹ்வின் கருணையிலிருந்து நம்பிக்கை இழக்காதீர்கள். நிச்சயம் அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் என்று குர்ஆனிலே கூறுகின்றான். நாம் எவ்வளவு பாவம் செய்தாலும் நம்மை அல்லாஹ் பாவிகளே என்று அழைக்கவில்லை, என் அடியார்களே என்றுதான் அழைக்கின்றான். இதுவே அல்லாஹ்வின் மிகப்பெரிய அன்பின் வெளிப்பாடுதான். நாம் தூங்கும் போது நம் மூச்சை பாதுகாப்பது அல்லாஹ் தான். நாம் பாவம் செய்தாலும் மறுநாள் உயிரோடு எழுப்பி இன்னும் ஒரு வாய்ப்பு தருவது அல்லாஹ் தான். நாம் துவா கேட்டால் உடனே அதை செய்து கொடுப்பதும் அல்லாஹ் தான். நம் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சோதனையும் அல்லாஹ்வின் அன்பின் அடையாளம்தான். ஏன் தெரியுமா? சோதனை மூலம் அல்லாஹ் நம்மை சுத்தமாக்குகிறான், நம்மை அருகில் கொண்டு வருகிறான். அல்லாஹ்வின் அன்பு நம்மை 3 விஷயங்களில் கற்றுக் கொடுக்கிறது. துவா, எந்த நிலையிலும் அல்லாஹ்விடம் கேளுங்கள். தௌபா, தவறுகள் செய்தாலும் திரும்பிச் செல்லுங்கள். நம்பிக்கை, அல்லாஹ் ஒருபோதும் நம்மை விட்டுவிட மாட்டான். நினைவில் கொள்ளுங்கள், மனிதர்கள் விட்டு செல்லலாம், குடும்பம் கூட விட்டு செல்லலாம், ஆனால் அல்லாஹ் ஒருபோதும் நம்மை விட்டு செல்ல மாட்டான். அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று உங்களுடைய இதயத்தில் இருக்கும் அந்த சந்தேகம், பயம், கஷ்டம் அல்லாஹ்விடம் கொடுத்து விடுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் நம் வாழ்க்கையை அல்லாஹ்வின் அன்பின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வோம். நன்மையில் இணைந்து கொள்ள அன்னுஹா தாவா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.